முஹம்மது பின் முஸ்லிம் அஸ்ஸுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினா பள்ளிவாசலை அடுத்திருக்கும் முதல் ஜம்ராவில் கல்லெறியும் போது 7 சிறு கற்களை எறிவார்கள். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் தக்பீர் கூறுவார்கள். பிறகு சற்று முன்னால் சென்று கிப்லாவை முன்னோக்கி நீண்ட நேரம் நின்று கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பார்கள். பிறகு 2வது ஜம்ராவுக்கு வந்து அங்கும் 7 சிறு கற்களை எறிவார்கள். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் தக்பீர் கூறுவார்கள். பிறகு இடது பக்கமாக பள்ளத்தாக்கிற்கு அடுத்துள்ள பகுதியில் இறங்கி கிப்லாவை முன்னோக்கி நின்று கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பார்கள். பிறகு ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு வந்து 7 சிறு கற்களை எறிவார்கள். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் தக்பீர் கூறுவார்கள். பின்பு அங்கிருந்து திரும்பி விடுவார்கள். அங்கு நிற்க மாட்டார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக தம் தந்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்தார்கள் என சாலிம் பின் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதை நான் செவியுற்றுள்ளேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறே செய்பவராக இருந்தார்கள். சஹீஹுல் புகாரி 1753.